Hello friends, welcome to Ramya channel. இன்னைக்கு நாம என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா வரகு அரிசியில தயிர் சாதம் எப்படி செய்யிறது அப்படிங்கறத தான் இந்த வீடியோல நாம பார்க்க போறோம். இதுல நிறைய ஹெல்த் பெனிஃபிட் இருக்குங்க. சட்டுன்னு செஞ்சிடலாம். 5 to 10 minutes தான் ஆகும் இந்த ரெசிபி நாம செய்யிறதுக்கு. எப்படி செய்யணும்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு ஒரு சிம்பிளான சைட் டிஷ் இருந்தா போதும். இன்னைக்கு நான் வந்து பொட்டேட்டோ ஃப்ரை தான் பண்ணியிருக்கேன். மதிய லஞ்சுக்காக தான் நான் இது ப்ரிப்பேர் பண்ணேன். எப்படி ப்ரிப்பேர் பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த ரெசிபி செய்யறதுக்கு வரகு அரிசி வந்து 1 டம்ளர் எடுத்துர்க்கேன். சின்ன டம்ளர்ல தான் எடுத்துர்க்கேன். இத நல்லா ஒரு 2 ல இருந்து 3 டைம் வாஷ் பண்ணி எடுத்துட்டு வந்துக்கலாம். நல்லா வாஷ் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இதே டம்ளர்ல நான் 3 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். 1 டம்ளருக்கு 3 டம்ளர் அளவுன்னு ஆட் பண்ணிக்கோங்க. அதுவே கரெக்ட்டா இருக்கும். இப்போ குக்கர் மூடி போட்டு 3 விசில் விட்டு எடுத்துக்கலாம். 3 விசில் விட்டா போதும். அதுக்கு மேல விட்டீங்கன்னா குழஞ்சிரும் சாப்பாடு. 3 விசில் விட்டு எடுத்துக்கலாம். 3 விசில் வரட்டும். 3 விசில் வந்தோனே சாப்பாடு ஆறட்டும். தனியா எடுத்து வச்சுக்கலாம். ஒரு 5 மினிட்ஸ் இருந்து 10 மினிட்ஸ் ஆகும். இப்போ பாருங்க சாப்பாடு நல்லா ஆறிடுச்சு. இப்போ இத ஒரு பவுலுக்கு மாத்திக்கலாம். நல்லா அகலமான பாத்திரத்துக்கு மாத்திக்கோங்க. இப்போ இந்த சாதத்துக்கு கூட நாம தயிர் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கெட்டி தயிர் ஆட் பண்ணிக்கோங்க. செம டேஸ்டா இருக்கும். இது கூடவே பால் வேணுங்கறவங்க 1 டம்ளர் ஆட் பண்ணிக்கலாம். நான் பால் வந்து இன்னைக்கு ஆட் பண்ணல. வெறும் தயிராவே ஆட் பண்ணிக்கிட்டேன். பால் ஆட் பண்ணிட்டீங்கனாலும் டேஸ்டா இருக்கும். இப்போ இந்த சாப்பாட்டுக்கும் தயிருக்கும் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உப்பு ஆட் பண்ணி நல்லா கலந்து எடுத்துக்கலாம். நல்லா இது மாதிரி மசிச்சு கலந்து எடுத்துக்கோங்க. அப்பதான் கொலகொலப்பா நல்லா இருக்கும் சாதம். இந்த வரகு அரிசில வந்து மாவுச்சத்து வந்து ரொம்ப கம்மி. பட் நார் சத்து வந்து நிறைய இருக்கு. அதனால வீக்லி வந்து நம்ம ட்வைஸ் எடுத்துக்கலாம். இப்போ ஒரு கடாய் வச்சுக்கலாம். கடாய் காஞ்சதும் எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். நான் தேங்காய் எண்ணெய் ஆட் பண்றேன். நீங்க எந்த எண்ணெய் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். கல்லெண்ணெய், ரீஃபைண்ட் ஆயில் எது வேணாலும் ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ இது கூட 1 ஸ்பூன் அளவு கடுகு உளுந்தம் பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். கடுகு பொரிஞ்சதும் 1 ஸ்பூன் அளவுக்கு பச்சை கடலை பருப்பு இருக்குல்லையா அதை ஆட் பண்ணிக்கலாம். தாளிக்கிறதுக்கு போடுவோம் இல்லையா அந்த கடலை பருப்பு. இது கூடயே 1/4 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் ஆட் பண்ணிக்கலாம். எல்லாமே நல்லா பொரிஞ்சிடுச்சு. இப்போ ஃப்ளேமை வந்து சிம்ல வச்சுக்கோங்க. முந்திரி ஆட் பண்ணிக்கோங்க. முந்திரி வந்து ஆப்ஷனல் தான். வேணுங்கிறவங்க ஆட் பண்ணிக்கலாம். வேணாங்கிறவங்க ஸ்கிப் பண்ணிக்கோங்க. வரமிளகா 2, ஒரு கைப்பிடி அளவு வெங்காயம். இது நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இது கூடயே கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். இந்த வெங்காயத்துக்கு தேவையான உப்பும் நம்ம ஆட் பண்ணணும். ரொம்ப ஃப்ரை ஆகணும்னு அவசியம் இல்லை. லைட்டாக வதக்கினா போதும். ஒரு 2 மினிட்ஸ் வதக்கினாலே போதும். வெங்காயம் தயிர் சாதம் அப்படிங்கறனால ஒரு பாதி வேகாடு வெந்தா போதும். ரொம்ப வேகணும்னு அவசியம் இல்லை வெங்காயம். இப்போ உப்பு ஆட் பண்ணி நல்லா கலந்துக்கலாம். உப்பு ஆட் பண்ணி கலந்து விட்டுட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம். அவ்வளோதான். ரொம்ப நேரம் வதக்கணுங்கிற அவசியம் இல்லை. தாளிச்சு கொட்டுற மாதிரி தான். கொஞ்சம் பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. நல்ல வாசமாக இருக்கும். நிறைய ஆட் பண்ணுங்கல்ல, கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த ரெசிபியை வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். லைட்டாக பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிவிட்டு தனியாக எடுத்து வச்சுக்கலாம். வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இதை வாரத்தில் 2லேருந்து 3 டைம் எடுத்துக்கலாம். கொழுப்பை கூட கரைக்கும்னு சொல்கிறாங்க வரகு அரிசி. இப்போ நம்ம ஆல்ரெடி தயிரும் வரகரிசியும் கலந்து வச்சுருக்கோம் இல்லையா சாப்பாடும், அதை எடுத்துகிட்டு அதில் வந்து தாளித்து வச்ச வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கலாம். வெய்ய காலத்தில் நிறைய தண்ணி தாகம் அடிக்கும். அந்த டைம்லலாம் இந்த சாப்பாடு சாப்பிட்லாம். இந்த வரகரிசியில் வந்து நிறைய நீர்ச்சத்து இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதனால் நமக்கு தண்ணி தாகம் ஏற்படுறது வந்து கம்மியாகும். இப்போ லைட்டாக கொத்தமல்லி தழை தூவிக்கலாம். நல்லா கலந்து எடுத்துக்கலாம். இப்போ சாப்பாடு நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இன்றைக்கி இது கூட நான் வந்து மாதுளம்பழம் இருந்துச்சு அது ஆட் பண்ணுறேன். அது வந்து ஆப்ஷனல் தான். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். நான் லைட்டாக மாதுளம்பழமும் ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் பார்க்குறக்கே கலர்ஃபுல்லாக இருக்கும். சாப்பிட்றப்போ அந்த மாதுளம்பழம் வாயில் தட்டுப்படுறப்ப டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபி வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி தான். குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ் கூட நீங்கள் கொடுத்து விடலாம். பார்க்குறக்கே நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது. இப்போ நம்ம இதை சர்வ் பண்ணலாம். வரகரிசியில் வெறும் சாதம், பருப்பு சாதம், பொங்கல் இது மாதிரி வச்சு சாப்பிட்றதுக்கு ஒரு நாளைக்கு டிஃப்ரெண்ட்டாக இப்படி தயிர் சாதம் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். குழந்தைகளுக்கு கொடுங்க. ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி தான். எந்த இதுவுமே இல்லை, இதில் ப்ரிசர்வேட்டிவ் எதுவுமே இல்லை. இந்த ரெசிபியை கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாலையும் ஃபேஸ்புக்லேயும் நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க.
இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம ரம்யா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.